ஹாய், இன்றைக்கி ஒரு சட்னி பண்ணி காமிக்க போகிறேன். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு காமிக்கிறேன். 4 பெரிய தக்காளி, 4 பெரிய வெங்காயம் அண்ட் 6 பூண்டு பல், 2 மிளகாய் வத்தல். காரம் வேணும்னா 4 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், மிளகாய் வத்தல் 2 தான் போட்டுட்ருக்கேன். அப்புறம் கொஞ்சம் லேசாக தூவறதுக்கு கொத்தமல்லி இலை. ஸோ அது இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, இது காமிக்கிறேன் உங்களுக்கு. மிக்சியில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அப்படியே பச்சையாக பீட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ மிளகாய் வத்தல், பூண்டு 6 பூண்டு பல் அண்ட் நான் ஒரு 4 வெங்காயம் சொன்னேன்னா பெரிய வெங்காயம், 4 தக்காளி, பெரிய தக்காளி எல்லாமே பச்சையாக போட்டுக்கலாம். இதை அப்படியே பச்சையாக அரைக்கணும். உப்பு போட்டுக்கணும். அரைக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போடலை, இப்போ தான் உப்பு போட போகிறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பை போட்டுட்டு இப்போ அரைச்சாச்சு. உப்பு போட்டு இதை அரைச்சாச்சு. இதை எப்படி இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு தாளிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால கருவேப்பிலை போடலை. கருவேப்பிலையும் ஒரு 4 போட்டுக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி வச்ச மிக்சியில் அரைச்சி வச்சதை எடுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுது. கொஞ்சம் 2 உளுத்தம் பருப்பு ப்ளஸ் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் போடலை. இப்போ அரைச்சதை அப்படியே போட்டுக்க வேண்டியது. நல்லா கொதி வரணும். ஸோ நல்லா தலன்னு கொதிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரும். நல்லா கொதிச்சு ஒரு 5 மினிட்ஸாவது கொதிக்கணும். ஸோ அதை நம்ம வதக்கிட்டு அரைக்கணுங்கிறது கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்தையும் அது ஆனியன், டொமேட்டோ, கார்லிக் இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா அப்படியே மிக்சியில் போட்டு மிளகாய் வத்தலோட மிக்சியில் போட்டுட்டு ஒரு சால்ட் போட்டு அரைச்சிட்டு அதை நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து இதை அப்படியே கொட்டிட வேண்டியதுதான். இதை கொட்டிட்டு நல்லா கொதி வந்துடும். கொதி வந்த பிறகு லாஸ்ட்டாக ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா கூட பரவாயில்ல. சுண்டி வந்தால் கூட அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா மேலே அப்படியே கொரியாண்டர் லீவ்ஸை தூவிக்க வேண்டியதுதான்.
இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி. ஸோ இது வந்து ஒரு 5 minutes சட்னி. தேங்க்யூ.